கைஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தருணுக்கு பர்த்டே, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு. அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். அதனால் நம்ம அவனுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம அந்த வெப்சைட் மூலிமா அவனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்டு அந்த வெப்சைட்டை நான் மேக் பண்ண போகிறேன். அது எப்படி மேக் பண்ணுறேன் அந்த எல்லா வீடியோஸும் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே போட்டுவிட்டு பாருங்கள். இப்போ உங்கள் வீடியோவில் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுமாரி வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் போட போகிறோம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்த உடனே அந்த வெப்சைட் குள்ள போகிற மாதிரி இருக்கும். போன உடனே அவனுடைய ஃபோட்டோஸ், அந்த அப்புறம் சின்ன சின்ன டெக்ஸ்ட் அண்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ணுற மாரி அதுமாரி டெக்ஸ்ட் எல்லாம் கீழே போட்டு நெக்ஸ்ட் கடைசியாக ஒரு எடிட்டட் வீடியோ ஒன்று ஆட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டை நம்ம கூகுள்லேயே லான்ச் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட் அவன் ஜஸ்ட் சர்ச் பண்ண உடனே பாஸ்வேர்ட் போட்ட உடனே என்ட்ரு பண்ணி சர்ப்ரைஸ் ஆக போகிறோம். அந்த வெப்சைட் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த பெரிய வெப்சைட்லாம் உங்களுக்கு பில்டு பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் நம்ம திலீபன் ஸ்டுடியோவை கான்டாக்ட் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் பில்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஐடியா ஸ்ட்ரைட்டாக நம்ம ChatGPT எடுத்து போய் நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே அந்த ஐடியாலாம் நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆட்டம் நம்மளுக்கு காட்டும். அந்த ப்ளூ பிரிண்ட்ல எதனா மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா அது நம்ம ChatGPT சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எடுத்துட்டு அப்புறம் அதை சம் குவாட்ஸ், சம் பர்த்டே விஷஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் மாரி கிடைக்கும். நீங்கள் ChatGPT அது மொத்தம் ப்ராம்ப்டாக கொடுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடியாஸ் அப்படியே ப்ராம்ப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சாங் ப்ளே பண்ணுற மாரி ஐடியா இருக்குது. அதனால் யூடியூப்பில் போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம Claude AI போகிறோம். இன்றைக்கி இந்த வெப்சைட் முக்கியமாக ஃபுல்லாகவே நம்ம Claude AI தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். Claude AI இப்படி தான் இருக்கும். நம்ம ChatGPT போட்டதை அங்கேருந்து காப்பி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம Claudeல பிளேஸ்ட் பண்ணுறோம். பிளேஸ்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸ் மொத்தமே நம்ம Claude AIல நம்ம கொடுக்குறோம். எல்லா ஃபோட்டோவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சாங், அந்த டவுன்லோட் பண்ண சாங்கும் நம்ம Claudeல அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம ரன் கொடுத்தீங்கன்னா கடைசியாக ஒரு HTML ஃபைல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த HTML ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணி அப்படியே க்ரோம்லேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் நம்மளுடைய வெப்சைட் கிரியேட் ஆயிடுச்சு. அங்கே பர்த்டே பாஸ்வேர்டு என்டர் பண்ண உடனே நம்மளுடைய வெப்சைட் இப்போ ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் Claude எப்படி கேட்டோமோ அதேமாதிரி குவாட்ஸோட ஹாப்பி பர்த்டே தருண் குமார்னு நம்மளுக்கு சர்ப்ரைசிங்காக பியூட்டிஃபுல்லாகவும் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம கூகுளில் பப்ளிஷ் பண்ணோம். ஏன்னா நிறைய பேருக்கு இது பார்க்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் Netlify. Netlifyங்கிறது ஒரு பாப்புலர் பிளாட்ஃபார்ம். இது ஃப்ரீயாகவே நம்மளுடைய HTML ஃபைல் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம கூகுளில் பப்ளிஷ் பண்ணலாம். அதனால் இந்த Netlify ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். HTML ஃபைல் 10 MBக்குள்ளே மட்டும் தான் நம்மளால் இதில் அப்லோட் பண்ண முடியும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் வேக்கு போகிறோம். Netlify ட்ராப்னு ஒன்று இருக்குது. அதுவும் இதே தான். பட் ஆனால் அதில் மோர் 10 MBக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Netlify ட்ராப்பில் போயிட்டு நம்மளுடைய HTML ஃபைலை நம்ம அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்த உடனே அது அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆகிட்டோடனே அங்கே இதை பப்ளிஷ் பண்ணிட்டான்னு கேட்குது. மேக் ஆஸ் பப்ளிக்னு நீங்கள் கொடுங்க. பப்ளிக்னு கொடுத்த உடனே அங்கே நேம் கேட்கும். நம்மளுடைய வெப்சைட் நேம் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் தருண் 2007 நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது பப்ளிக்கில் வைக்க போகிறோம். எப்போனாலும் யூஸ் பண்ணுற மாரி. நெக்ஸ்ட் அங்கே டிக் ஐக்கான் கொடுத்துட்டு மேக் பப்ளிக்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் இப்போ நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை யார் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட் இது பப்ளிஷ் ஆனது ஜஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு அந்த URL tarun2007.netlify.appன்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் நம்மளுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். நம்ம நினச்ச மாரியே நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே ஜஸ்ட் நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ண உடனே நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டே தருண் குமார்னு வந்துச்சு பாருங்க. அண்ட் சம் இமேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ண மாரி பேக்ரவுண்டில் சேம் டைம்ஸ்
ஓப்பன் ஆனவுடனே சாங் சூன் ப்ளே ஆகுது. அண்ட் கடைசியாக வந்து நம்மளுடைய மெசேஜஸ். இதுமாரி வெப்சைட் வந்து நீங்கள் வந்து உங்கள் பர்த்டே, உங்கள் பர்சன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம திலீபன் ஸ்டுடியோ காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டா ஐடி, பயோ எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணாலே ஈஸியாக கொடுத்தா மாரி வெப்சைட் வந்து உங்கள் ஐடியாஸ் மூலியமாகவே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி நியூ வீடியோஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.